ஆளுகின்ற கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, இதே நிலையை எடுத்துத்தான் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு நிதி ஆரோக்கியங்களை உட்கார்ந்து நேரடியாக அல்லவா அது கேட்டிருக்க வேண்டும். அதை தானே அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அதை தவிர்த்தார்? நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது. ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை, தேவைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். மக்கள் பிரச்சனையிலே அரசியலை புகுத்தாதீர்கள். இன்றைக்கு நிதி ஆயோகை தவிர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக மக்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கும் திட்டத்திற்கு நிதி முறையே சரியே வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் சொல்றது? ஆளுகின்ற கட்சியும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, இதே நிலையை எடுத்துத்தான் கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமாகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் தங்களுடைய சொந்த பொருளாதார நீதியிலிருந்து இயக்கத்தை மிக சிறப்பாக தாங்கள் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக சுமை குறைய வேண்டும். 2, 3 தொகுதி 4 தொகுதி என்றால் இயக்க நண்பர்களுடைய, பொறுப்பாளர்களுடைய சுகதுக்கங்களுக்கு காலக்கெடுவுக்குள் போய் சேர்ந்து விசாரித்து விட்டு வர முடியவில்லை என்ற சூழல் இருக்கிறது. 3, 2 தொகுதி என்றால் வலுவாக அந்த 2 தொகுதியிலே இயக்கப்பணியாற்றி உறுதியோடு இயக்கம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியலுக்காக பேசும் முதல்வர் இன்றைக்கு நிதி ஆரோக்கியங்களை உட்கார்ந்து நேரடியாக அல்லவா அது கேட்டிருக்க வேண்டும். அதை தானே அவர்களுக்கு அளித்த வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் அதை தவிர்த்தார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. தவிர்த்ததுக்கு காரணம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், அரசியல் வாக்கு வங்கி என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டை மத்திய அரசு காப்பாற்றிக் கொள்வதற்கான இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். நிதி ஆயோக் கூட்டம்ங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு முறை நடப்பது கிடையாது. ஒரு காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அழுத்தமான ஆலோசனைகளை, தேவைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார் என்று நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். இதில் அரசியலே கூடாது. நிதி ஆயோக்கில் என்ன அரசியல் வேண்டியிருக்கிறது? எப்படி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு செல்கிறார், எப்படி ஜார்க்கண்ட் முதல்வர் அந்த கூட்டத்துக்கு செல்கிறார்? தன்னுடைய மக்களுக்காக செல்கிறார், தன்னுடைய மாநிலத்திற்காக செல்கிறார். வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கு மத்திய அரசோடு இல்லாத கருத்து வேறுபாடாக தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். தயவு கூர்ந்து மக்கள் பிரச்சனையிலே அரசியலை புகுத்தாதீர்கள். இன்றைக்கு நிதி ஆயோகை தவிர்த்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழக மக்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் செய்யவில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும்
குற்றம் சாட்ட விரும்புகிறோம். தமிழகத்துக்கு எந்த நிதியுமே கொடுக்குறது அதான் சொன்னேன். நிறைய பேலன்ஸ் இருக்குது, அவங்க வந்து கடிதம் போடுறாங்க, ஆனால் எந்த நிதியுமே அங்கேருந்து வர்றது. எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து அவர்கள் கொடுக்கும் திட்டத்திற்கு நிதி முறையே சரியே வந்து கொண்டிருக்கிறது. அதனை தாண்டி எந்தெந்த திட்டங்களுக்கு அதிகம் தேவையோ அந்தந்த திட்டங்களுக்கு படிப்படியாக எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஒரு பட்ஜெட்டிலே இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்கள் பெயரை சொல்லி அத்துணை மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அது சாத்தியமில்லை. அது பிஜேபி அரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசுக்கும் சாத்தியமில்லை. அவர்களும் அதுபோல செய்தது கிடையாது. இதற்கு முன்னிருந்த யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், தேவகவுடா அவர்கள் தலைமையில் இருந்ததாக இருக்கட்டும், அல்லது மற்றொரு மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் தலைமையில் குஜராத் தலைமையில் நடந்தது கிடையாது. எனவே உண்மை நிலைகளை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்துக்கு நிதி வேண்டும் என்பது தமாகவினுடைய வேண்டுகோள். அதனை நாங்கள் நேரடியாக வலியுறுத்துவோம். படிப்படியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட நல்ல ஒரு நிலைக்கு பாஜக வரல அப்படின்றதுனால தான் தமிழகம் என்ற பேர் கூட இந்த நிதிநிலை அறிக்கையில் வரல அப்படின்னு. அப்புறம் பிஜேபி ஜெயித்த மாநிலங்களுடைய பெயர் வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் சொல்கிறது? ஜெயிச்சதுனால பேரை சொல்லுன்னு சொல்கிறதா? இதெல்லாம் அரசியல் பேச்சு, வாக்கு வங்கிக்காக பேசுவது, மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே எடுபடாத பேச்சுக்கள். திமுக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு காரணம் நம்பர் 1, நிதி ஆயோக்குக்கு முதல்வர் செல்லாதது தப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. அதை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கல. அதை இளைய ராஜா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் வாசன் உங்களுக்கு ஞாபகம் வரல. அவர் தான் முதல்ல கேட்டிருக்கணும். என் பக்கத்தில் அவர் தான் உட்காந்துருப்பார். இப்போ அருணேஸ்வரன் தான் புதிய தலைவர். வாசன் என்ன சார், சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கார். காரணம், இன்றைக்கு காலையில் கிரகப்பிரவேசம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். ரெண்டாவது சார், மறுசீரமைப்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.